அம்மா வந்து ரொம்ப நாளாவே திருச்செங்கோடு இந்த கோயிலுக்கு வந்து போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பிரம்மாண்டமா இருக்குல்ல. லிஃப்ட்ல போயிட்டு மேல போயிட்டு வேல் கிட்ட போய் சாமி பார்க்க போறோம். இந்த கோயில்ல வந்து தான் फ्रेंड्स நான் vlog எடுத்தேனே. ஆமா, எங்களோட முதல் படியே இந்த கோயில்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம். ரோடு பயங்கரமா இருக்கும்டா. 2020 டிசம்பர்ல வந்தோம். அதுக்கப்புறம் இப்பதான் फ्रेंड्स வரோம். நாங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் இந்த முருகர் சாமி பார்க்க வந்திருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போறேன். கார் வாங்கிட்டு நம்ம குலதெய்வ கோயிலுக்குலாம் போயிட்டு சூப்பரா பூஜை போட்டுன்னு வந்தாச்சு. சோ இது வரைக்கும் எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா கார் பாக்கல இல்லையா. சோ அதனால ஊருக்கு கார் எடுத்துட்டு போறேன். சோ அவங்களையும் ரெடியா இருக்க சொல்லியிருக்கேன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெளில போலான்னு சொல்லிட்டு. சோ இன்னைக்கு வந்து ஜாலியா எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் புது கார் எடுத்துக்கிட்டு. எப்பயுமே பைக்ல தானே போவோம். ஆமா, ஒருத்தர் மட்டும் தான் எங்க கூட்டு போனாலும் சரி, படத்துக்கு கூட்டு போனாலும் எங்க கூட்டு போனாலும் அத்தை வந்தா மாமா வர மாட்டாங்க, மாமா வந்தா அத்தை வர மாட்டாங்க. இன்னைக்கு ரெண்டு பேருமே கிளம்பிரு சொன்னாங்க. அப்பா அம்மா என்ன சொன்னாங்க, நான் தான் கார்ல வந்துட்டேன், அப்பா மட்டும் கூட்டுமோ சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாது, ரெண்டு பேரும் வாங்க அப்படின்னு சொல்லிருக்கோம். புது கார் வாங்கியிருக்கேன். அப்ப ரெண்டு பேரும் ஒன்னா வந்தா தானே சந்தோஷமா இருக்கும் சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ரெண்டு பேரும் கிளம்பி இருக்க சொல்லியிருக்கேன். இப்ப நம்ம வந்து போலாமா? போலாம். முகலாம் வீங்கின மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா டெய்லி காலையில எழுந்திரிச்சிட்டோம், அதனாலதான் போலாமா? கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா பிரதாப் தான் ஓட்டிட்டு வந்தாங்க. இப்பதான் பேபி டிரைவர் சீட்ல உட்காராரு. ஆனா நீ ஓட்டணும்னு சொன்ன, நான் பாக்கவே இல்லை. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறியா? உட்காந்து ஃபர்ஸ்ட் சீட் பெல்ட் எல்லாம் போட. சீட் பெல்ட் போடணும், ஹேண்ட் பிரேக் போடணும், நிறைய வேலை கிட்ட. ஹேண்ட் பிரேக் நிப்பாட்டும் போது தான் போடணும்னு சொன்னாங்க. நீ ரிலீஸ் பண்ணிட்டு தான் போடணும். ஓஹோ, வண்டி மூவ் பண்ணிட்டாருடா டேய். என்னால கையில பிடிக்க முடியாது. வண்டி மூவ் பண்ணிட்டாரா? அப்படிதான் இருக்கும், ஆரம்பம் தானே. சரி ஓட்டு அப்புறம் பழகிடும். ஸ்கூட்டி எல்லாம் ஓவர் டேக் பண்ணி போகுதுன்னா ஓட்டாண்டி கத்துக்கிறப்ப அப்படிதான் போவோம். ஸ்கூட்டி எல்லாம் ஓவர் டேக் பண்ணி போதான். பேபி வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர் வழியிலே வண்டி ஓட்டின்னு வர்றாரு. பரவாயில்ல, பேபி சூப்பரா தான் வண்டி ஓட்டுறாரு. நல்லா ஊர் வழியில ஓட்டுறதுதான் கஷ்டம் செய்யுதா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. பேபியே வந்து பாத்தீங்கன்னா வண்டி ஓடின்னு வந்துட்டாருன்னா பேபி வீட்டு உள்ள விட மாட்டியா? வீட்டு உள்ள ரிவர்ஸ் எடுத்துதான் விடணும். இந்த ரோட்ல ஓட்டின்னு வந்துட்டேன். வேற லெவல். என்ன பண்றது? அப்பா அம்மா எல்லாம் சூப்பரா ரெடியா இருக்காங்க. பேபி தான் அம்மா வண்டி ஓட்டிட்டு வந்தாரு. டிரைவர் சீட்ல யாரு இருக்கிறாங்க பாரு. எப்படி பாருங்க, நல்லா இதா ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சேலம் முருகர் கோயிலுக்கு போலாம் தான் பிளான் பண்ணிருக்கோம். சோ அங்க இது வரைக்கும் நான் போனதே இல்லையா. சோ நல்லா அம்மா அப்பா கூட்டிட்டு போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்கோம். ஸோ கார் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி எடுத்துட்டு வந்துட்டாங்க. என்னம்மா சூப்பரா இருக்குதா? போலாமா? போலாமே, வாங்க வாங்க. அப்பா பார்த்தோன்னே ஜாலியா ஏஞ்சிட்டாரு. ஆயா தாத்தான்னு தூங்கி இருந்தாரு. அம்மா கார் யாருதுமா? நல்ல வேலை பேபி, நீ வரும்போது வந்து பாத்தனா பஸ் வரல. இப்பதான் அதான் லக்குங்கிறது. நான் வரும்போது வந்திருந்தா வரமா நிப்பாட்டிட்டு இருப்போம். வேற என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப சாப்பிடறதுக்காக வந்திருக்கோம். ஜாலியா இருக்குது. அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா கூட்டின்னு வந்திருக்கோம். ஒரே ஹாப்பி. இப்ப சங்கீதா ஹாப்பி. சேலம் கோயிலுக்கு எத்தனை தடவை கூட்டு போக சொல்லிருக்கேன், ஞாபகம் இருக்கா? அப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்கல சங்கீதா. இப்ப கார் இருக்குது, அழகா போறோம். சங்கீதா ஒரு ஃபுல் கட்டு கட்டுற போல இருக்கு. ஒரு தோசை தான், அதுக்கு 5-6 வகையான சட்னி. இங்க பேரு தேங்காய் சட்னி, புதினா சட்னி, இட்லி பொடி, தக்காளி சட்னி, பூண்டு சட்னி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாம்பார். வேலை இருக்கு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரவுண்டு கட்டி கேட்டுருக்கோம். ஜஸ்விதா என்னம்மா நம்ம கார் எங்க இருக்குன்னு கேட்டா கரெக்டாக காட்டுறாரு பேபி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் வந்து எல்லாருமே சாப்பிட்டோம். இதுக்கப்புறம் கோயிலுக்கு தான் நேராக. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் முருகர் கோயில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். வர வழியில வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பேசிட்டே வந்தோமா, பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் அர்த்தநாரீஸ்வரர் கோயில் போய் பார்த்துட்டு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் போயிட்டு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேலம் முருகர் கோயில் பார்க்கலாம் சொல்லி பிளான் பண்ணிருக்கோம்.
அதான் ஃப்ரெண்ட் ஜாலியா போறோம். ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா நாங்க அந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு பிளான். அது இன்னைக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டடா வந்து நிறைவேற போகுதுன்னு நினைக்கிறேன். இல்லம்மா அம்மாவும் கேட்டுனே கிடந்தாங்க திருச்செங்கோடு போலாம் சொல்லிட்டு. இன்னைக்கு திருச்செங்கோடு தான் ஃப்ரெண்ட்ஸ் போறோம். வரும்போது அப்படியே சேலம் முருகர் கோயிலையும் பார்த்துட்டு வீட்டுக்கு வரலாம். சரிதா இங்க பாரு, நம்ம ஊர்ல எல்லாம் வேப்ப மரம் புளிய மரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். இங்க பார்த்தா ஃபுல்லா தென்னை மரமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்ணு கேட்ட தூரத்துக்கு வெறும் தென்னை மரமா வச்சிருக்காங்க. பாப்பா போனேன். ரஷிதா அவங்க தாத்தா கூட விளையாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. 1 2 3 4 ஏற்காடு 34 கிலோமீட்டர். ஏற்காடு பக்கம் தான். 6 கிலோமீட்டர் சேலம் வந்துட்டோம். நாமக்கல் 55. ஏற்காடு வெறும் 34 கிலோமீட்டர் தான். என்ன ஒண்ணு மலை ஏறணும். அதான் ஆஹா ஒரே நாள்ல எல்லாத்தையும் சுத்தி பார்க்க முடியாது. இன்னொரு நாள் ஏற்காடு ட்ரிப் போட்டு வருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திருச்செங்கோடு வந்தாச்சு. இப்போ நம்ம அந்த மலை மேல தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏற போறோம். இங்க பாருங்க, அது மேல போனோம். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்திருக்கோம். கீழே வரது ஈஸி, மேலே போட்டு கஷ்டம் இல்லை. ஆமா, என்ன ரிவர்ஸ்லேயே வரும். மேலே ஏறுறது தான் கஷ்டமே. 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எடுத்திருக்கோம் பாரு. 2020ல வந்திருக்கோம் பேபி. 2020ஆ? டிசம்பர். ஆமா டிசம்பர்ல வந்திருக்கோம். 2020 டிசம்பர்ல வந்தோம். அதுக்கப்புறம் இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் வரோம். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் தான் அர்த்தநாரீஸ்வரர் கோயில். அவ்வளோ ரோடு அங்க தெருக்கு பத்தியா, மலை மேலே ரோடு போருமா. கோயிலுக்கு தான் போயிட்டு காரணம். ஆமா, எல்லாமே கோயிலுக்கு தான் போயிட்டு வரோம். ஊர்ல எதுவுமே கிடையாது, ஒன்லி கோயில் மட்டும் தான் இருக்கு. படிக்கட்டு இருக்கு, இதுக்கு தனியா நடந்து போற படிக்கட்டுமே இருக்கு. இது வந்து கார் போற வண்டி போற பாதை. அன்னைக்கு வரும்போது பயங்கரமா இருந்தது. அங்க பாரு பிளாட் போட்டிருக்காங்க உங்களுக்கு. எந்த பக்கத்துக்கு ஏர்போர்ட் மாதிரி தெரியுது. சூப்பரா இருக்குப்பா ரோடு. பயங்கரமா இருக்கும்டா. நம்ம முதல்ல பார்க்கும்போது என்னடா அது அப்படின்னு பார்த்தோம். கல்லு அடிக்க வச்சிருக்காங்க பாரு பேபி. கல்லு அடிக்க ரோடு பயங்கரமா போட்டிருக்காங்க. ரோடு நல்லா போட்டிருக்காங்க. ஆமா, மண்ணு சருவு கூட சரியாம இருக்கிறதுக்காக சைடு காட்டா கட்டிருக்காங்க. ஆமா, காது அடிக்குது. மேல ஏற காது அடைக்கும். அடிக்குதா? வண்டி கியர் இது பண்ணிக்க. வண்டியில போறதுக்கே பயமா இருக்கு. ஆமா, பயமா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு போயிட்டு வரோம். கவர்மெண்ட் பஸ் வரும் அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு. அவ்வளவுதான் பார்க்கிங் நினைக்கிறேன். மேல போலாம். கார் மட்டும் மார்க் போலாம். மேல போய் கார் பார்க்கிங் இருக்கு. நாங்க போய் பார்க் திடீர்னு ரோடு ரோட்டை காணோம் அப்படின்னு பாக்குறேன். செமையா இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் நாங்க வரும்போது என்னோட எங்க எடுத்துட்டு வந்து பார்க்கிங் வச்சிருக்காங்களே அப்படின்னு நினைச்சேன். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். ரொம்ப நாள் ஆகுது. 2020ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்தோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியா வந்திருக்கோம். அம்மா வந்து ரொம்ப நாளாவே திருச்செங்கோடு இந்த கோயிலுக்கு வந்து போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நேத்து வந்து நான் சேலம் போலான்னு சொன்னோன்னே எடுத்த வாய்க்கு நம்ம திருச்செங்கோடு இடம் போலாமான்னு கேட்டாங்க. அதேதான் அவங்க எடுத்த வாய்க்கு அதான் சொன்னாங்க. இங்க வந்துட்டோம். ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஆசையா இருந்தது இந்த கோயிலுக்கு ரொம்ப நாள் வரணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து வந்தாச்சு. அதோ பாரு, அது மலை மேல இருக்காங்க பாரு. அந்த மலைக்கு தான் நாங்க ஏறணும். அப்போ மேல உச்சிக்கு போனோம். அங்க ஆமா போலாமா பிரதாப்? அத போறாங்க பாரு எல்லாரும். அந்த உச்சிக்கு தான் போனோம் பிரதாப்ப.
பார்த்தாலே ஒரு மாதிரி தலை சுத்துது. இங்க பாரு நம்ம எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கோம் சொல்லிட்டு பாக்குறதுக்கு நான் மலை மேல இருக்கிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சரியான பள்ளம். ரோட்டு பிரதாப் எப்படி வண்டி ஓட்டின்னு வந்தாங்கன்னே தெரியல எனக்கு. வண்டியில இப்படி ஏறும்போதெல்லாம் வயிற்றுல புளி கரைக்கிற மாதிரி இது செமையா இருக்குது. ஸோ நான் ஒரு யூடியூபரா விளாக் பண்ணணும்னு முத வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில்ல வந்துதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் விளாக் எடுத்தேனே. ஆமா, எங்களோட முதல் படியே இந்த கோயில்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ வந்து இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சவுத் இந்தியன் கல்ச்சர் யூடியூப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அப்ப எப்படி முத ஆரம்பிச்சது, ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் லிங்க் கொடுக்குறது பாருங்க. இப்போ நம்ம கோயிலுக்கு போய் பார்க்குமா? நட சாத்துறதுக்கு முன்னாடி சாமி போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. போலாம். சூப்பரா இருக்குது கோயிலு. கியூல போறோம். சாமி பார்த்துட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்துருக்கோம், தயிர் சாதம் சாப்பிட்றதுக்காக. பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளில கிளம்பலாம். ஆமா, ஏறுறாங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ், அங்க ஏறுறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மலை மேல ஏறுறாங்க பாருங்க. அது மேலே ஏறி தான் நாங்கள் போய் ஃபர்ஸ்ட் சாமி பார்த்துட்டு வந்தோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அர்த்தநாரீஸ்வரர் கோயில். அங்க வந்து குழந்தை இல்லாதவங்களாம் அங்க போயிட்டு வேண்டிட்டு வந்தா குழந்தை பிறகு சொல்லுவாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோவிலுக்கு வந்து சாமி தரிசனம் எல்லாம் பண்ணியாச்சு. சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீட்டுக்கு போலான்னு இருக்கோம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மலை மேல இருக்க கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு ஆசையா இருக்கு. கூட்டிட்டு இருந்தா வந்து யாரும் வரலன்ட்டாங்க. யாரும் வரலன்ட்டாங்களா? ஏற முடியாது. அது மட்டும் இல்லாம மாமா கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம்ல, அதனால அது அவ்வளவு ஹைட்லாம் ஏறக்கூடாது. ஆனா சூப்பரா இருக்கும் அது மேல. செம ஹைட் ஃப்ரெண்ட்ஸ். அங்க ஏறணும், அந்த உச்சிக்கு போகணும். நான் பழைய வீடியோ வந்து டேக் பண்றோம் फ्रेंड्स, கமெண்ட்ல பின் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அது பாருங்க, மேல நிறைய பேர் போயிருக்காங்க. நீங்களும் போயிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. மலையில ஏறும்போது ஒரு மாதிரி இருந்தது, இப்போ நாங்க இறங்கிக்கிட்டு இருக்கோம். வேற லெவலா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வியூ சூப்பரா இருக்கு, லொகேஷன். ஆமா, அழகா இப்ப காமா இறங்குது. ஊர்காரலாம் யாரும் கிட்ட இருக்க மாட்டாங்க. டூர் மேல ஏறுது. சரிதா, முத்துமலை முருகன் கோயில் கிட்ட வந்தாச்சு. ஆமா, ஒரே ஆர்வமா இருக்கு. ஆமா, போகும்போதே பாத்துக்கிட்டே போனோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னது அரோகரா? சொல்லு அரோகரா. முத்துமலை முருகன் கோயில் பக்கத்துல வந்தாச்சு. இப்ப நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் வரோம். சரியான கிளைமேட் போல இருக்கு. நம்ம வந்திருக்க டைம் சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமான கிளைமேட்ல வந்துட்டு இருக்கோம். மாட்டிக்கிட்டான் பிரதாப். என்ன பிரதாப் ஓடுற கொடுக்குடுங்க. வேட்டியா வந்துருமா? பிரதாப் வந்து வேட்டிலாம் கட்டியிருக்கான் வித்தியாசமா. பிரம்மாண்டமா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் இந்த முருகர் சாமி பார்க்க வந்திருக்கோம். சூப்பரா இருக்கு. ஒரே ஆர்வமா வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கோம். ஜஷிதா குடுகுடுன்னு வர்றாரு மாமா, பின்னாடி ஓட விட்டு காலையில இருந்து அலைஞ்சுக்கிறாரு மாமா. கோயில் வரவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த என்னது ஷார்ட்ஸும் லுங்கியும் கட்டின்னு வரக்கூடாது சொல்லியிருக்காங்க. வேஷ்டி கட்டின்னு வரணுமா, இல்லைன்னா பேண்ட் போட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க ஜென்ஸ் எல்லாம். அதனாலதான் பிரதாப் டக்குன்னு லுங்கி கட்டிட்டான், வேட்டி கட்டிட்டான். வேட்டி பயங்கரமா இருக்குதுடா டேய். கேரளா பையன் மாதிரி மாறிட்டா டேய். ஆமா, அதான். ஆமா, சரியான எக்ஸசைஸ் தான். மாடு கூட மேய்ச்சிடலாம், ஜஷிதா மேய்க்க முடியல. சூப்பரா இருக்குதா? சரிதா, இதான் சாமி. நான் தேங்காய் பழம் வாங்கிட்டு வந்தேன், அதெல்லாம் உடைக்கணும்ல. சரி, உள்ள போலாம். உள்ள போய் உடைச்சு போலாம். சாமி தான் பாப்பாங்க மேல ஏறி.
ஃப்ரெண்ட்ஸ் உள்ள போய் சாமி எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ லிஃப்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், லிஃப்ட்ல போயிட்டு மேல போய் சாமி பார்க்கலாமா? மழை வந்துருச்சு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், லிஃப்ட்ல போயிட்டு மேல போயிட்டு வேல் கிட்ட போய் சாமி பார்க்க போறோம். வேலுக்கு அபிஷேகம் பண்ணலாமா? பன்னீர் அபிஷேகம் பண்றதா பண்ணலாம், 250 ரூபாய். பட் சாமி மட்டும் போய் பார்க்கறதா ஒரு ஆளுக்கு 150 ரூபாய் சொல்றாங்க. போய் பார்க்கலாமா? மழை பெய்யுது, சூப்பரா போய் சாமி பார்த்துட்டாங்க. மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். நாங்க மேல போயிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருந்தோம். டோக்கன்லாம் வாங்கிட்டு வந்தோம், 5 டோக்கனு முருகருக்கு சாமி பக்கத்துல போய் பார்க்கறதுக்கு. ஆனா மழை பாருங்க, வெளுத்து வாங்க மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, நல்ல மழையில மாட்டிக்கிட்டோம். சொர்ன்னு பெய்யுது, நல்லா வெளுத்து வாங்குது. கட்ட மாட்டுது, சத்தமா பொம்மை வேணும்னு கேட்டுன்னு இருக்காரு, அதனால வாங்கி தராங்க. கிரே கலர்ல வாங்கி செய்யுதா? இந்த மாதிரி கலர்ல வாங்கி. ஃப்ரெண்ட்ஸ், முத்துமலை முருகன் சாமியும் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ஆமா, வீட்டுக்கு கிளம்புறோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்டா வீட்டுக்கு கிளம்புறோம். இங்கே மணி 6 ஆயிடுச்சு. 6 ஆயிடுச்சா? நம்ம வீட்டுக்கு போறது 8-9 ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலேயே போனோம் ஃப்ரெண்ட்ஸ். 9 மணிக்கு பெல் அடிக்குது பாரு நம்ம ஊர்ல. கரெக்டா 9 மணிக்கு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷிதா, ரூபா போலாம், வா வீட்டுக்கு போலாம். ஆயத்தாத்தாக்கு பாய் சொல்லு. கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். கார் பேபி எடுத்துன்னு வந்து இருந்த மாதிரினா வச்சுக்கலாம், நாங்க இங்கேயே ஸ்டே பண்ணிருப்போம். ஆனா வந்து பிரதாப் வந்திருக்காங்களா, ஸோ கண்டிப்பா வீட்டுக்கு போகணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நாங்க கிளம்புறோம் ஊருக்கு. ஏன்னா இன்னொரு நாள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேபி கார்லாம் நல்லா ஓட்ட கத்துக்கினா அதுக்கப்புறம் வரலாம். நாங்க பொறுமையா தான் வரலான்னு வந்தோம். ஆனா புது கார் வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து அப்பாவெல்லாம் கூட்டு போகணும், அம்மாவெல்லாம் வெளில கூட்டு போகணும்னு சொல்லிட்டு ஆசையா இருந்தது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட்டு போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். காலைல போவோம். காலைல இப்போ கிளம்புறோம், அவ்வளோதான். கார் வீட்டன் போட்டு எடுத்துன்னு வந்தாச்சு. போதும் பிரதாப்பா. அங்கேதான் விடு காலில் போகலாம், அங்கேதான் விடு காலில் போகலாம். சரி, போயிட்டு வரேன். பாய் டிஸ்டா, இங்கே நாங்கள் கார் எடுத்துன்னு போகிறோம். காரில் வரல நீ? அப்பா வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்பா அம்மா விட்டு ஒரு 1 ஹவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நாள் ஆசை, நாங்கள் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஆக்சுவலி சேலம் முருகர் கோயில் போகலான்னு பிளான் பண்ணிட்டே இருந்தோமா. அப்புறம் அங்கே வந்து எதுவும் பேசிட்டே வந்தோம். உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு அப்படியே போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். அம்மா அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ரொம்ப நாளாக அந்த கோயிலுக்கு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. அவங்க தான் போனா நீ போனால் என்னை கூப்பிட்டு நானும் வரேன், நீ போனால் என்னை கூப்பிட்டு நானும் வரேன் சொல்லிட்டே இருந்தாங்களா. அப்படியே அவங்களே கூட்டு போய் கட்டாச்சு. முக்கியமாக அப்பாவும் அம்மாவும் 2 பேரும் ஒன்னா இன்னைக்கு எங்க கூட வந்து ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அதுவே ஒரு ஜாலி தான். எப்பவுமே அம்மா வந்தா அப்பா வர மாட்டாங்க, அப்பா வந்தா அம்மா வர மாட்டாங்க. நம்ம வீடு கிரகப்பிரவேசத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் காலையில அப்பா வந்துட்டாருன்னு வச்சுக்கலாம், ஈவினிங் தான் அம்மா வந்தாங்க. நைட்டு ஒரு நாள் வந்துட்டு காலையில 6 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. பூஜை முடிஞ்சுதா உடனே கிளம்பி போயிட்டாங்க. ஏன்னா மாடு இருக்குன்னு சொல்லிட்டு எப்பயுமே யாராவது ஒருத்தவங்க தான் வரவே முடியும். ஸோ இன்னைக்கு வந்து அதெல்லாம் தெரியாது. நான் புது கார் வாங்கியிருக்கேன், நீங்க 2 பேர் தான் வரணும்னு சொல்லியிருந்தேனே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் வந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. 2 பேரையும் கூட்டிட்டு போயிட்டு அவங்க கோயிலெலாம் சுற்றி பார்த்துட்டு சூப்பராக வந்தோம். அப்புறம் அந்த முருகர் கோயில் முத்துமலை பேபி, ஆமா சேலம் முத்துமலையுமே முருகர் கோயில். ஸோ அதை பார்க்கறதுக்கும் அவ்வளோ ஆசையா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அந்த சேலை நல்லா பார்க்க மாட்டேன் பிரம்மாண்டமா வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு, நல்லா இருந்தது. எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கே வந்துட்டோம். நாங்கள் அம்மா அப்பா வீட்டில் விட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். லாங் டிஸ்டன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே பேபியில் டிரைவ் பண்ண முடியாதுன்றதுனால சொன்னா இப்போ டிரைவ் பண்ணி ஒரு பேபி நான் லாங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கு போக முடியாதுன்றதுனால நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரதாப் கூட்டிட்டு போயிருந்தோம். ஸோ அதனால அவங்களே வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்படி இல்லைன்னா பேபி நல்லா ஓட்ட கற்றுக்கினாருன்னா நாங்கள் அங்கே போய் இருந்துட்டு கூட வந்து சீக்கிரமா வந்துட்டு நாங்கள் சொன்ன நாள் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்குலாம் நல்லா வண்டிலாம் ஓட்ட கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா போகலாம். அவங்களே சொல்லிட்டு நாங்கள் கொல்லிக்கெலாம் இப்போ நீங்கள் வரலையா, வரமாட்டீங்களா, கொல்லியில் நீங்கள் வச்ச விதை கீரைலாம் நல்லா வளைஞ்சிருக்கு வரலையான்னு சொல்லி கேட்டுருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருந்து போய் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போதான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கே. ஸோ 2 பேரண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்த்துட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போய் வந்தாச்சு. ஸோ ஹாப்பியாக இருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ்.